ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க. அது வந்து இன்றைக்கி ஒரு 20 பேர்லேருந்து 25 பேர் வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி வதக்குற சட்னி எப்படி அரைக்கிறது, மல்லித்தலை எல்லாம் போட்டு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கட்டி பெருங்காயம் ஒரு 10 பீஸ் அளவு போட்டிருக்கேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூனுக்கிட்ட, சின்ன ஸ்பூன் தான், 3 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு தனித்தனியாக சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மிளகாய் வந்து ஒரு 30 மிளகாய் அளவுக்கு நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கணும். பெரிய கடாய் வச்சுருக்கியே அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றாவே வதக்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன கடாயாக இருந்ததுன்னா நம்ம ஒன்று ஒன்றா கூட வதக்கி நம்ம ஒரு தனியாக ஒரு இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 10லேருந்து 20 பல் அளவுக்கு பூண்டு, 20 சின்ன பல் பூண்டுங்கிறதுனால நான் நிறையாவே போட்டிருக்கேன். ஒரு 20லேருந்து 30 அளவு பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டெல்லாம் போட்டோம்னா உடம்புக்கு நல்லது, சட்னிக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி வெங்காயம் வந்து இவ்வளோ வெங்காயம் நான் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி எத்தனை அளவு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 10 வெங்காயத்துக்கு மேலே நம்ம போடணும். 10லேருந்து 12 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் 10 12 போட்டிருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அளவை நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா போட்டு வதக்கணும்னா தான் நம்மளுக்கு குவான்டிட்டி கூட கிடைக்கும். அதனால் நான் நிறையா தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு அன்னதானத்துக்கு கொடுக்குறதுக்காக தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் புளி தக்காளி நம்ம எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளியை நம்ம கூட்டி குறைச்சி சேர்த்துக்கணும். புளி ரொம்ப அதிகமாகிடுச்சினாலும் புளிப்பாக போயிடும். ஒவ்வொரு புளி ரொம்ப புளிக்குது. அந்த மாதிரி புளியெல்லாம் பார்த்து வாங்கவே கூடாது. கொஞ்சம் இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி இருந்தால் தான் புளி நல்லாயிருக்கும். இந்த ரொம்ப புளிக்கிற புளியை போட்டுட்டோம்னா புளிப்பு தன்மை கூட வந்துடுது. நான் அன்றைக்கெலாம் வீட்டுக்கு அரைக்கும்போது புளிப்பு தன்மை கூட வந்துடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியோட அளவு, தக்காளியுமே நம்மளுக்கு பெங்களூர் தக்காளியாக இருந்ததுன்னா புளிப்பு தன்மை குறைய தான் இருக்கும். இது நம்ம நாட்டு தக்காளினா புளிப்பு தன்மை கூட இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியோட அளவே நம்ம கூட்டி குறைச்சி எடுத்துக்கணும். நம்ம எந்த தக்காளி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளியை கவனமாக பார்த்து போடணும். புளியும் காரமும் கரெக்டாக போட்டோம்னா தான் சட்னி நல்லாயிருக்கும். பழைய மிளகாயாக இருந்ததுன்னா கூடவே நீங்கள் போடுங்க. புது மிளகாயாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கணும். காரத்தை பொறுத்து இருக்குது நம்மளுக்கு. அதனால வந்து இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனிச்சுனாலும் உரப்பு நல்லா இல்லைன்னா நல்லா இருக்காது, புளி குறைச்சிட்டாலும் நல்லா இருக்காது. அப்புறம் அதை எடுத்து நான் ஒரு பவுலில் சேர்த்து ஒரு பேஷனில் சேர்த்து ஆற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்போ இது வந்து ஒரு 8 சின்ன தக்காளி, ரொம்ப சின்னமாக இருந்ததுனால ஒரு 10 தக்காளி கிட்ட நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து தக்காளி வதங்குறதுக்கு கல்லுப்பு போட்டு நம்ம தக்காளி நல்லா வதக்கிட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி வதங்கி வந்தால் தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வதக்கி சட்னிக்கு நல்லா வதக்கிட்டு அரைச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டு தான். கொஞ்சம் வதக்காமல் அதை அரைச்சோம்னா அது ஒரு மாதிரி சதன்னு இருக்கிற மாதிரியும் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும்போது நான் மல்லித்தலை கருவேப்பிலையை சிம்மில் தான் வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இது வதங்கி வந்துடும். அதே மாதிரி இதுக்கு வந்து நான் தேங்காய் வந்து ஒரு 5 மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன தேங்காயும் இல்லை, ரொம்ப பெரிய தேங்காயும் இல்லை, மீடியமான தேங்காய். ஒரு 5 தேங்காய் மூடி தக்காளி நாங்கள்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் இதை வந்து 5 தேங்காய் மூடி வந்து பெரிய சைஸும் ரொம்ப பெருசு இல்லை, அதேமாதிரி ரொம்ப சின்னமும் இல்லை, நல்ல மீடியமான தேங்காய் கீறிட்டு அதை வந்து மிக்சியில் நான் பல்ஸில் போட்டு எடுத்து நான் துருவன மாதிரி எடுத்து இதில் போட்டு நான் தேங்காயை 1 பை 1 வதக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தக்காளிக்கு அப்புறம் தேங்காயை போட்டு நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆனால் என்ன தான் பல்ஸில் போட்டாலும் ஒரு ஒரு பீஸ் வந்து அரையாமல் தான் இருக்குது. அதை மறுபடியும் போட்டு அரைச்சி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கட்டு அளவுக்கு பெரிய கட்டு மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். புதினா சேர்க்கல, நான் வெறும் மல்லி மட்டும் போட்டு வதக்குவோம் அப்படிங்கிறதுனால மல்லி மட்டும் தான் போட்டிருக்கேன். மல்லி கருவேப்பிலை போட்டு இதையெல்லாம் சேர்த்து இதிலே போட்டு நான் ஒன்றா வதக்கிட்டேன். அவ்வளோதான், எல்லாம் முதலே போட்டாச்சு. இது 2 பாத்திரத்தில் தனித்தனியாக நம்ம வதக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அரைக்கும்போது அரைச்சிக்கலாம். நம்ம தக்காளியிலே உப்பு போட்டிருக்கோம், சட்னிக்கு தக்காளி வதங்கும்போது உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, சட்னிக்கு தேவையான உப்பு அங்கே போட்டாச்சு. தேவை அப்படின்னா நம்ம அப்புறம் பவுடர் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கப்புறம்
எடுத்துக்கிட்டு நம்ம தேவையான அளவு சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை திக்காக வேணாலும் திக்காக வச்சுக்கலாம். நான் அதனால் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஜாரில் போட்டால் தான் நல்லா அரையுங்கிறதுனால சின்ன ஜாரில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தாச்சுங்க. பெரிய சட்டி நிறையா வந்துருச்சா, இப்போவே நல்லா திக்காக தான் இருக்குது. நான் இதை பார்சல் பண்ணணும், அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் பாக்கெட் போடுறதுக்கான சின்ன கரண்டி பெரிய கரண்டி 2 போட்டபடியே இருக்குது. பாக்கெட்டே 20 பேர் 21 பார்சல் போட்டுட்டு கரெக்டாக இருக்கும். மிச்சம் இருந்தால் வீட்டுக்கு வச்சுக்கலாம்னு நான் எடுத்திருக்கேங்க. இதே குவான்டிட்டியில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக 20லேருந்து 25 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செய்யலாம். சூப்பரான வதக்கி சட்னி ரெடி. தேங்க்யூ.